நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளோட ஸ்கின்லாம் க்ளோ ஆகாது, நம்மளோட ஸ்கின்னை க்ளோ ஆக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சின்ன பீஸ் அலுவேரா போதும் நம்மளோட ஸ்கின்னை க்ளோ ஆக்க, பிரைட் ஆக்க, அதுவும் போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அலுவேரா எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மேலே சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற அலுவேரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. 100% பியோர், 99% பியோராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது அமேசிங்கான ஒரு ரிசல்ட் இருக்கும். எப்போவுமே நேச்சுரல் அப்படின்னா அது தனி ரிசல்ட் நம்மளுக்கு இருக்கும். ஒரு சின்ன கத்தி வச்சு இந்த மாதிரி கீறிக்கிட்டிங்க அப்படின்னா அதை உள்ளே இருக்க ஜெல்லெல்லாம் அழகாக வெளியில் நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்க ஜெல்லாம் அழகாக வெளியில் வந்துடும். இது கூட நான் ஆட் பண்ணுறது ஹனி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக பொறியாக இருக்க ஸ்கின்னில் குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹனி யூஸ் பண்ண வேணாம். மற்றபடி நீங்கள் ஆலுவேரா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலுவேரா ஒரு அமேசிங்கான கிளென்சர். வெயில் காலத்துக்கு இந்த அலுவேரா நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஒரு கிளியர் ஸ்கின்னாக நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஸ்கின்னை எப்போதுமே கருக்க விடாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஏன்னா அலுவேரா நல்ல ஒரு கூலிங்கான இன்க்ரீடியண்ட்டும் கூட. ஆலுவேரா பொதுவாகவே எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒர்க் ஆகுங்க. நீங்கள் எதுலேயுமே மிக்ஸ் பண்ணாமல் இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை பிரைட்டாக ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். நேச்சுரலாகவே இந்த மாதிரி ஒரு ஆலுவேராவை எடுத்து நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஸ்கின்னு. நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்துருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த ஜெல்லெல்லாம் நம்ம ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி ஃபேஸ் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் இது கூட நான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் ஷாப்புன்னு மென்ஷன் பண்ணுறேன். நல்ல ஹனி தான் எப்போவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் ஒரு நேச்சுரல் கிளென்சர், இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்குற ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் ஹனி. அலுவேரா மாதிரி அதுவும் ரெண்டுமே சேரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீங்களே. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் நல்லா மசாஜ் 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு இந்த ஐஸ் க்யூப் ஒரு பெரிய பெரிய பிக்கஸ்ட் ரெமடிங்க. நம்மளோட ஸ்கின்னை கிளியர் ஸ்கின் ஆக்கிறதுக்கு, பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு, டல் ஆகாமல் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த சம்மர் டைமில் ஐஸ் க்யூப் செம்மையாக செட் ஆகும். இங்கே எப்போதும் போல் ரெகுலராக என்ன தண்ணி ஃபேஸ் வாஷ்க்குலாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த தண்ணி வச்சு நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டால் போதும். டெய்லியும் ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் இது மாதிரி அலுவேரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். செம்ம க்ளோவிங் கொடுக்கும். அலுவேராவோட சேர்ந்து இதை யூஸ் பண்ணும்போது நீங்களே கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. இது ரெண்டுமே மட்டும்தான் யூஸ் பண்ணால் இந்தளவுக்கு ஸ்கின் க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கின் எனக்கு வெளிச்சம் பார்த்தல, நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னிங் வந்திருக்கு. முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பேசும்போது எவ்வளோ டல்லாக இருந்தது ஸ்கின்னு. நான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அப்போயுமே என் ஸ்கின் டல்லாக தான் இருந்தது. வெயில் காலத்தில் அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு நம்ம ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் ஸ்கின் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக செம்ம க்ளோவாக, செம்ம ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே எனக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்துச்சு. எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு பீஸ் அலுவேரா இருந்தால் நம்மளுக்கு போதும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.